ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பியில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 28th செப்டம்பர் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாருமே பயப்படுற ஒரு டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து நடந்த 3 எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிஇஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம் அண்ட் எஸ்டிடி எக்ஸாம். இது மூணுத்துலேயுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களோட மெயினான பேப்பர் வந்து கரெக்ஷனுக்கு எவாலுவேஷனுக்கே வந்து மெயினான பேப்பர் வந்து போகும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன படிக்கிறது, ஏற்கனவே வந்து பிஜிடிஆர்பியில் மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும், எஜுகேஷன் மெத்தடாலஜி படிக்கணும், ஜிகே படிக்கணும், அது இல்லாமல் இது வேறு படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ கொஞ்ச நாள் தான் இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாக வந்து மார்க் எடுத்து கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து இதே மென்டாலிட்டியோடு தான் இருப்பாங்க. ஸோ என்னடா பண்ணுறது, உடனே வந்துருச்சு, சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு தான் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிற அத்தனை பேருக்குமே இந்த மென்டாலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளான் மாதிரி போடுங்க, எதை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மேஜர் ரீசனாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து படிக்கலாம், என்ன மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் குவாலிஃபையிங் மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக தரவாக இருந்தீங்கனாலே குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸ் வந்து 10th தமிழ் சிலபஸ் மட்டும்தான். மோஸ்ட்லி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எக்ஸாம்லேயுமே பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக்கில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது வந்து நம்ம மேஜர் சைக்காலஜி, தட் இஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே, இது 3 இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமமாக வந்துட்டு நம்ம தமிழுக்கு வந்து மினிமம் வந்து 20 மார்க்ஸ் எடுக்கணும் அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ்க்கு. ஸோ அதனுடைய மார்க்கிங் ஸ்கீம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து 30 கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 30 கொஷின்ஸ் ஃபார் 30 minutes. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து 150 மார்க்ஸ் வந்து மேஜருக்கு எடுப்போம் இல்லைங்களா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 30 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட 30 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு உங்களோட மேஜரோட கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 10th புக்கு மட்டுமே படித்தாலே, கம்ப்ளீட்டாக தரவாக படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி 6th to 9th புக்ஸில் என்னென்ன படிக்கணும், மேஜராக 10th புக்கில் மேஜராக என்ன படிக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் டீட்டெயிலாக இந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதனுடைய மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த 30 கொஷின்ஸில் வந்துட்டு 20 + 10 கொஷின்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்க 20 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 20 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ், ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும், அதாவது மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஈஸியான மெத்தட்லேயே வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 30 கொஷின்ஸில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம்னா 15 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங் 15 கொஷின்ஸ் தான் வந்து மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியுதா, எழுத தெரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியுதா அப்படின்றதுக்காக மட்டும்தானே தவிர மற்ற வந்து ரொம்ப டீட்டெயிலாக அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் இங்கே 3 இது வந்து நான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் 3 பார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாப் டு பாட்டம் அப்படியே அட்டையிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து இந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிங்க அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கல. ஸோ இது வந்து நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு 20 மார்க்ஸ் 20 to 25 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸு அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்ததுலேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். இது 3 படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே தரவாக படிக்கணுன்னாலும் இது ஃபுல்லாக தரவாக படிக்கிறதும் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். பட் டு
ஸ்டார்ட் வித் நீங்கள் இந்த 3 பார்ட்ஸும் படிச்சிட்டிங்கனாலே உங்களால் வந்து எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த 3 பார்ட்டையும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுது, எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல, அந்த கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி தான் வந்து உங்களால் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி ஆகட்டும், எஸ்டிடி ஆகட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால மார்க் லூஸ் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இதையும் வந்து ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்டாக நினச்சி படிங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து மினிமம் மார்க் தான் நம்ம எடுக்க போகிறோம். 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், 50 out of 50 எடுக்கணும், 40க்கு மேலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இதனுடைய மார்க் வந்து உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும், பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ அந்த 3 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராமர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமர் அப்படின்னாலே தமிழ் புக்கில் இருக்க கிராமர் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு 10th புக்கில் இருக்கிறத படிங்க. அதை தாண்டி பேசிக்காக ஒரு சில கிராமர்ஸ்லாம் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், யாப்பு, இலக்கணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக கிராமர் வந்து இருக்கும். அந்த பேசிக் கிராமரோட லிஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ 10th புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஒரு லைன் விடாமல் டீட்டெயிலாக அது ஏன் இப்படி வந்திருக்கு, எதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து டீட்டெயிலாக படிக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 கொஷின்ஸில் வந்து 20 கொஷின்ஸ் வந்து தமிழ் 10th புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஷின்ஸுமே வந்து ரிலேட்டடாக இந்த கிராமர் ரிலேட்டடாக இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 10th இருக்கிறத வந்து எல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா மற்ற புக்ஸில் 6th to 9th வந்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஓவர்வியூ மாதிரி கிராமரை மட்டும் 6th to 10th இருக்கிற கிராமரை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். கிராமர் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ சந்தி, இடைநிலை அந்த மாதிரிலாம் நிறைய வரும் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த இலக்கணத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். டோட்டலாக இருக்க நிறைய கொஷின்ஸ் கிடையாது, டோட்டலாகவே 30 கொஷின்ஸ் தான். ஸோ ஒரு கொஷினுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் கிராமர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ். ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து நான் சொல்கிறது வந்து 10th புக்கிலேருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமாக இருக்கும். ஸோ சப்போஸ் இலக்கணம் மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா மற்ற புக்ஸ்லேருந்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். இலக்கணம் டாப்பிக்கு மட்டும் நான் மற்ற புக்லேருந்து படிச்சுக்கலாம். ஐ மீன் 6th to 9th. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிறத மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ண மாதிரி எத்தனை திருக்குறள் இருக்கோ அதை வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சவங்க பிரிண்ட் அவுட், இல்லை எழுத முடிஞ்சவங்க எழுதி போர்டில் மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்து படிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும். இதை அப்படியே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணணும் இல்லை, அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு திருக்குறளோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து இதில் வந்து A4 ஷீட்டில் எழுதியோ பிரிண்ட் அவுட் எடுத்தோ ஒட்டி வச்சுக்கோங்க. போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ். ஸோ இது வந்து 10th புக்கில் இருக்க எல்லா லெசனுக்குமே உங்களுக்கு வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. 1 மார்க் ஆகட்டும் இல்லை 2 மார்க்ஸ் அந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் என்ன டாபிக், அதனுடைய ஆத்தர் யார், ஸோ எந்த லெசன் நேமு, அதனுடைய ஆத்தர் யார், இதையும் வந்து நீங்கள் 10th புக்குக்கு மட்டும் இதை மேஜராக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றா நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் புக்கை பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லேயுமே ஒரு மினிமம் 3 to 4 பாக்ஸஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் ஆத்தரை பற்றி இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்கும், தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் அந்த ஆத்தர் வந்து இன்னும் வேறு சில புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இது ரிலேட்டடாக வந்து இந்த லெசன் ரிலேட்டடாக மெயினான ஏதாவது விஷயங்கள் கொடுத்துருந்துருப்பாங்க, ஜிகே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாக்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. 10th எஸ்பெஷலி 10th புக்லேருந்து மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 10th புக்கை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 3 விஷயத்தையும், அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து 6th to 9thலையும் வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெசன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 10th லெசன் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் 6th to 9th புக்ஸில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிராமர், மெயினாக வந்து கிராமர் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு 10th கிராமர் படிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ஃபஸ்ட்டு கிராமர் முடிச்சுட்டு திருக்குறள் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெசனை படிங்களேன்.
லெசனை ஒரு ஓவர்வியூ மாதிரி படிங்களேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ தான் எக்ஸாமு, இதுதான் நம்ம தமிழில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். ஓகே, நமக்கு ஒரு இது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 60 டேஸ் இருக்கா, 60 டேஸ் டு 60 to 70 டேஸ் இருக்கா, டெய்லி ஒரு ½ அன் ஹவர் மட்டும் தமிழுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். என்ன டாபிக் படிக்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவே தெரியாது. ஸோ அதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவலைப்பட்டு டென்ஷன் ஆனீங்கனாலே உங்களால் வந்து படிக்கிறது வந்து முடியாது. படிக்கிறது வந்து உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஸோ எதை பற்றியும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிங்க. அதை அந்த இதை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இன்னுமே வந்து புஷ் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஒரு நீங்கள் 3 ஹவர்ஸ் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் தான் உங்களால் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களால் புஷ் பண்ணி படிக்க முடியும். நீங்கள் கவலைப்பட்டு ஐயோ இது வந்துருமோ அது வந்துருமோன்னு நீங்கள் ஒன்ஸ் டென்ஷன் ஆனீங்கனாலே அடுத்து உங்களால் வந்து படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தான் இந்த ஜாப் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.